என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் தொகையல். வாழ்க்கையில் இந்த தொகையல் ஒரு தரமாவது சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்லைன்னா இப்போ நான் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் சாப்பிடுங்க. இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் இந்த பெருங்காயத்தை போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த உளுந்த பருப்பை போடலாம். அது கூட இந்த கடலை பருப்பையும் போட்டுடலாம். அப்புறம் இந்த மிளகா வத்தையும் போட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். நல்லா செவந்து வரட்டும். இப்போ இது நல்லா செவந்தாச்சு. அது கூட இந்த தேங்காயும் போட்டு ஈரப்பழம் போக வதக்கலாம். இப்போ ஈரப்பழம் போக வதக்கியாச்சு, மாற்றிடுவோம். மாற்றியாச்சு. இப்போது இந்த பீட்ரூட்டை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதங்க விடுவோம். பீட்ரூட்டு பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. அதிலேயே புளி சேர்த்துடலாம். புளியை சேர்த்து ஒரு வதக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பீட்ரூட்டு சம்மந்தி பண்ணலாம். நல்லா ஆறியாச்சு. எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விடுவோம். சம்மந்தி பீட்ரூட் சம்மந்தி அரைச்சாச்சு. இதை இதில் மாற்றிட்டு பார்ப்போம். இப்போது பீட்ரூட் சம்மந்தி சொல்லலாம், தொகையல் சொல்லலாம். அதுக்கு தாளிச்சு கட்டிடும். தாளிச்சாச்சு. அருமையாக இருக்கும். இது சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதாகும். ரசஞ்சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். என்னோடய சமையலில் ஸ்பெஷல் என்ன, வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்க்காத சமையல். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது, மிளகா வத்தல் போட்ட மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்னோடய சமையல் என்னென்னா வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்க்காத சமையல். இதை பீட்ரூட் சம்மந்தி இல்லைன்னா தொகையல் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுட சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்தி, தோசை, இட்லி, பசஞ்சாரம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். காம்பினேஷன் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் இஞ்சி பிடிக்கிறேன்னா மாற்றிக்கலாம். நீங்கள்